காலை வணக்கம். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். இயேசுவை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். ஆமாங்க, ஒரு ஏழை தாய் தன்னுடைய பிள்ளைகளோட ஒரு வீட்டுல வசித்து வந்தாங்களாம். அன்றைக்கு இரவு பிள்ளைகளுக்கு கொடுக்க கூட உணவே இல்லையா. அதனால அந்த தாய் பிள்ளைகளிடம் சொன்னாங்களாம், ஆண்டவர் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தாரு, அது போல நம்மையும் போஷிப்பாரு, நீங்க ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்கன்னு சொன்னாங்களாம். பிள்ளைகள் ஜெபம் பண்ணின பின்பு ஒரு பிள்ளை எழும்பி ஓடி போய் வீட்டுல க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த ஜன்னல்களை திறந்தாளாம். ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டதற்கு அந்த மகள் சொன்னாலாம், அம்மா, ஆண்டவர் கொடுத்து அனுப்புற உணவு பொருட்களை காக்கா கொண்டு வரும் பொழுது ஜன்னல் வழியா தானமா உள்ள போட முடியும், அதனாலதான் ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்கிறேன்னு சொன்னாலாம். அந்த வழியா வந்த செல்வந்தர் இவர்கள் பேசுவதை கேட்டாராம். அந்த செல்வந்தரை அவருடைய நண்பர்கள் செல்லமாக காக்கா என்று அழைப்பார்களாம். அவர் உடனே கடைக்கு சென்று இந்த பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்து அந்த வீட்டின் ஜன்னல் வழியாய் போட்டுவிட்டு சென்றாராம். உள்ளே உணவுப் பொருட்கள் விழுகிற அந்த சத்தத்தில் எழும்பின பிள்ளைகள் ஓடி போய் அந்த உணவுப் பொருட்களை எடுத்து வயிறார உண்டார்களாம். குடும்பமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்களாம். ஆமாங்க, இந்த காலை வேளையில நீங்களும் ஏதோ ஒரு நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, இல்ல சில தேவைகள் சந்திக்கப்பட ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, காத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட விசுவாசம் என்னும் ஜன்னலை திறந்து வைங்க. அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஆமாங்க, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக வெகு நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. இதோ விசுவாசத்தோட தகப்பனே, கர்த்தர் என் வாழ்க்கையில அந்த நன்மையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார் என்று ஆண்டவரை விசுவாசத்தோட உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அவங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.